நீரூற்ற ஒரு பீரியட் அடிக்கணும். அந்த மாதிரி உண்டாக்கி காட்டுறியா, நாங்க நம்புறோம். சரி, அது எல்லாம் ஏழு சொல்றாங்க, ஏதாவது ஒண்ணுதான் கேட்கிறாங்க. சரி, இது இல்லைன்னா அவ் தக்கூனுலக ஜன்னத்தும் மின் நகீலின் வைனபின் ஃபத்ஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃஜீரா. அல்லது அப்படி நீரூற்று ஊட்ட முடியலையா, விட்டுருவோம். நீ உனக்கு இப்ப குடியிருக்க ஊடு இல்ல, உனக்கு ஒரு குடிசையில உட்கார்ந்துட்டு இருக்கிற, உனக்கு போட்டுக்கிற ஒழுங்கான சட்டை இல்ல. அவங்க அந்த கருத்துல அடக்கி கேட்கிறாங்க, நீ என்ன பண்ணணும்னு கேட்டா உனக்குன்னு ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி காட்டு. என்ன உண்டாகணும்? அவ் தக்கூனலக ஜன்னத்துன், உனக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டும். என்ன தோட்டம்? மின் நகீலின் வைனபின், பேரிச்ச மரங்களும் திராட்சையும் நிரம்பிய ஒரு தோட்டம் இருக்கணும். எங்க பார்த்தாலும் பேரிச்ச மரம், இடையிடைய திராட்சைகள் அப்படி பூத்து கொழுங்கணும். அது மாத்திரம் இல்ல, ஃபத்ஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃஜீரா, அதுக்கு இடையில ஆறு வேற ஓடிக்கிட்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்? அந்த பாலைவனத்துக்குள்ள உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, நீங்க அல்லாஹ்வோட தூதருங்கிறீங்களப்பா, நாங்க நம்பணும்ல. நாங்க உன்னை அல்லாஹ்வோட நம்புறதா இருந்தா நீ என்ன செய்யணும்? உடனே நம்புறோம், பிரச்சனை தீர்ந்துருச்சு, நமக்கு உனக்கு சண்டையே வேணாம், எல்லாரும் ஈமான் கொள்றோம். என்ன பண்ண நீ? ஒரு தோட்டத்தை அப்படி ஜீபும் பாண்டு ஒரு தோட்டத்தை உண்டாக்கு. ஆமா, உண்டாக்கி விட்டு அதுல பேரிச்ச பக்கம் ஒரு அடுக்கு, இந்த பக்கம் திராட்சையை விடு, அதுக்கு இடையில ஆற ஓட விடு, நம்புறவே அப்படிங்கிறாங்க. சரி, அது இல்லையா? அவ் துஸ்கித சமா கமா ஜாம்த அலைனா கிசவன், அல்ல என்ன செய்யணும்? இந்த ரெண்டும் செய்ய முடியலையா? இந்த வானம் இருக்குல்ல, எங்க தலையில இடிஞ்சு உள்ள வை பார்ப்போம். என்ன அல்லாஹ்வுக்கு இருக்கு, நாங்க ஏத்துக்க மாட்டேங்கிறோம்ல. அப்ப எங்க தலையில என்ன செய்ய? இடிஞ்சு இந்த வானம் பொடி பொடியா தலையில உழுவுறதுக்கு எங்க மேல உழு வச்சு காட்டு, அப்ப வாச்சு நம்புறோம். அதையாச்சும் செய்ய. அல்லது அவ் தஅத்திய பில்லாஹி ஒரு மலாயிகத்து கபீலா, அல்லாஹ்வை மலக்கையும் கொண்டாந்து இப்படி கண்ணு கண்ணா எடுத்து காட்டு, இந்த இருக்கான் அல்லாஹ், இந்த இருக்கார் மலக்குன்னு காட்டு. அல்லாஹ்ங்கிற மலக்குங்கிறீங்களப்பா, அவன் கேட்கிறான், உன்னை அற்புதம் செஞ்சு காட்டு, இல்லன்னா அல்லாஹ்வை கொண்டாந்து காட்டிவிடு, விவகாரம் இல்ல, அந்த அல்லாஹ்வை சொல்லட்டும் விருதாய தூதர்னு நாங்க நம்பிடுவோம்ல, பெரிய பிரச்சனை இல்ல. அப்ப என்ன செய்யணும்? அவ் தஅத்திய பில்லாஹி வல் மலாயிகத்து கபீலா, அல்லாஹ்வை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டு, இந்த பக்கம் மலக்கை கொண்டாந்து நிப்பாட்டு, கண்ணுக்கு கண்ணா நேரு கபீலாங்கிறாங்க, நேருக்கு நேரு கொண்டாந்து நிப்பாட்டு. சரி, இது முடியலையா? அவ் யகூனலக பைத்துன் மின் சுகுருவின், அல்லது தங்கத்துல ஒரு மாளிகை உண்டாக்கி காட்டு உனக்கு, குடிசை போடுறது இல்ல. இப்ப என்ன செஞ்சீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தானே, உன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி உனக்கு இருக்கிற அந்த மூஜிசா கராமத்து இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி என்ன செய்ய? அப்படி இப்படி தங்க செவரு, தங்க ஓடு, தங்க தர, எல்லாம் தங்கம், தங்கத்துல ஒரு மாளிகை உண்டாக்கு. நாங்க உன்னை சந்தேகப்படுறோம், அப்புறமேலு ஏத்துட்டு போற அல்லாஹ்வுடைய அலட்சியமா நடந்து அல்லாஹ் ஒத்துக்கிறோம்ல. இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டேன்னு சொன்னா உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க உறுதியா நம்புறோம். என்ன கேட்கிறாங்க? அப்படி இவ்வளவு கேட்கிறாங்க பாருங்க. அவ யகூனலக பைத்தும் மின் சுகுருவின், தங்கத்துல உனக்கு ஒரு மாளிகை இருக்கணும், வீடு. சரி, அதுவும் இல்லையா? எல்லாம் செய்யணும் கேட்கலாம், அல்லது அல்லது தான் கேட்கிறாங்க. அவ தற்காபிசமா வலன் நூமினலி ருக்கையிட்ட ஹத்தாத்து நஸில் அலைனா கிதாபன் நக்ரவு, அல்லது என்ன செய்யணும்? நீ அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறீல, இப்படி நிக்கிற நீ இப்படி சர்ருன்னு மேல போகணும். ஒண்ணு அந்த காலத்துல முடியுமா? அந்த காலத்துல கறி வச்சு போயிடலாம், அந்த காலத்துல மேல போக முடியுமா? அவ தற்காபிசமா வானத்துல அப்படி மேல போகணும், போயிட்டு கண்ணை விட்டு மறைஞ்சிடணும், கொஞ்ச நேரம் அப்படி இறங்கணும், போகும்போது வெறுங்கையோட போகணும், அப்படி இறங்கும் போது புஸ்தகத்தை கொண்டுட்டு வரணும், அல்லாஹ்ட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லணும், ஏத்துக்கிறோம். எப்படி சொல்றாங்க பாருங்க, வெறும் ஆள் அப்படி மேல போ, கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி இறங்கு, போகும்போது வெறுங்கையா போயிட்டு வரும்போது என்ன தேவை புஸ்தகத்தை கொண்டுட்டு வந்து இந்த அல்லாஹ்ட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு, இது வேணும்னு நினைச்சுக்கிறோம், உன்னை தூதர்னு ஏத்துக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல சிலது விதண்டாவாதம் உள்ளது இருக்குது. அல்லாஹ் கொண்டா நேரம் காட்டு, அல்லது மலக்க கொண்டா நேரம் காட்டு, அல்லது ஏறி போயிட்டு இறங்கி கொண்டு வாங்குறது விதண்டாவாதமா இருக்குது. மற்றதெல்லாம் செய்யலாம், இதோட பெருசா செஞ்சு காட்டிக்கலாம். இது ஒரு பாலைவனத்துல பாலையில 12 நீர் விட்டு வர வச்ச அல்லாவுக்கு பாலைவனத்தில் வர வைக்க முடியாதா? அவங்க கேட்டதுல எல்லாத்தையும் செய்ய சொல்லி கேட்கல, ஏதாச்சும் ஒண்ணுதானே செய்ய சொல்றான். அல்லாஹ் கொண்டாந்து நிப்பாட்டுங்கிறான், அல்லாஹ் செய்ய மாட்டான். அதை மலக்கு கொண்டாந்து நிப்பாட்டுங்கிறான், செய்ய மாட்டான். ஏற்றிட்டு போய் புத்தகத்தை கொடுத்து அனுப்புறான், அது மாதிரி எல்லாம் செஞ்சது இல்ல. சரி, அதையும் செய்வான் நினைச்சாண்டா. என் மலையை ரப்பனா போக்கு முத்தூர் தூரமலையை தலைக்கு மேல ஒசத்தி வச்சு அல்ல அதுவும் தான் பண்ணுனான். அப்ப இதுல என்னத்தையாவது பண்ணி அவர்களை ஈமான் கொள்ள வச்சிருக்கலாம்ல. இதெல்லாம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு நொந்துதான் போறாங்க. என்னது இப்படிலாம் இருக்கிறாங்களே, செய்ய முடியலையே, செஞ்சா வந்துருவாங்களே இப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாஹ் வஹியை கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்? முகமதே, உம்மிடத்தில் இப்படி எல்லாம் கேட்கிறார்கள்,
குல் நீ சொல்லு, பதில் சொல்லுவீங்கள்ட்ட. இதான் முக்கியமான பாயிண்ட். இப்படி எல்லாம் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மகா தூய்மையானவன். ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தானப்பா இருக்கிறேன். நான் அல்லாஹ்னு ஒன்று சொன்னா இப்படி பதில் பத்தியலா? நீ என்ன சொல்லி பண்ண? என்னமோ உன்னை அல்லாஹ் நினைச்சிட்டு வந்து கேட்கறாங்க. உனக்கு என்னமோ இதெல்லாம் முடியும் நினைச்சு கொண்டு வந்து கேட்கறாங்க. நீ நினைச்சா இதெல்லாம் சாதிச்சிருன்னு கொண்டு வந்து கேட்கறாங்க. நான் செய்ய வேளாது, ஏன்ட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து கேட்கறாங்க. நீ தெளிவா அறிவிச்சு விடு. அடே நான் வந்து ஒரு மனுஷன், நான் ஒரு தூதர். ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் பஷராக மனிதனாகவும் ரசூலாகவும் தவிர நான் வேற இல்லையே, வேற ஏதாவது தன்மை உள்ளவனா இருக்கிறேனா என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்சு போச்சா கதை? அற்புதம் என்ன விளங்கி போச்சா? எவ்வளவு அற்புதமான சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில இந்த வசனத்தை ஒருக்கா நீங்க படிச்சு பாருங்க. 90ல இருந்து 94 வரைக்கும் படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அற்புதமான வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, செஞ்சு இருந்தா அவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. நான் நினைக்கும் போச்சு உன்கிட்ட கேட்டு நான் செஞ்சிருவேனா? நீ உன்கிட்ட கேட்டக்காண்டி உனக்கு அந்த ஆர்டர்ல கொடுத்துருவேனா? அதெல்லாம் நடக்காது. நானா நினைச்சா செய்வேன், இல்லன்னா போங்கடான்னு விட்டுருவேன். அவ்வளவுதான் விஷயம் சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்பதான் அற்புதம்டா என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? இன்னும் கேளுங்க. இது யூனுஸ் 20வது வசனம், யூனுஸ்ங்கிற அத்தியாயத்துல 20வது வசனம். லவ்லா உன்சில அலைஹி ஆயத்து மிர் ரப்பிஹி, இவர் மீது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு அற்புதம் வர வேண்டாமா என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கிறார்கள். லவ்லா உன்சில அலைஹி ஆயத்து மிர் ரப்பிஹி, இறைவனிடத்திலிருந்து ஒரு அற்புதம் வர வேண்டாமா என்று கேட்கிறார்கள். ஃபகுல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் கைபு லில்லாஹ், மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வருமா வராதா எனக்கு தெரியாது. நீ கேட்கிற அவ்வளவுதான்ப்பா, எனக்கு தெரியாது. நீ என்னமோ அற்புதத்தை கேட்கிற, அல்லாஹ் தருவானா எனக்கு தெரியாது, அல்லாஹ் நிகழ்த்த மாட்டானா தெரியாது. அது அவனுடைய ஜட்ஜ்மெண்ட், எனக்கு தெரியாது. இது என்ன பொன்தொழிலும் இன்னை மாக்கும் எனக்கு முன்தது. நீங்கள் எதிர்பார்க்க, நான் எதிர்பார்க்கிறேன். தந்தா தருவான், தராட்டி இல்லைங்கிறாங்க பாருங்க. சொல்லி சொன்னான். இது சூரத்து யூனுஸ் 20வது வசனத்துல அற்புதத்தை கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல சொல்றான்ல? அடே அற்புதம் அல்லாஹ் நிகழ்த்துவான்னு கூட நீ சொல்லிவிடாத, அது மறைஞ்ச விஷயம். நிகழ்த்துவானா எனக்கு தெரியாது, நிகழ்த்த மாட்டானா எனக்கு தெரியாது. நீ எதிர்பார்க்கணும், நான் எதிர்பார்க்கிறேன். வந்தா உண்டு, இல்லன்னா இல்ல. இப்படி பதில் சொல்லுவோம். இதை நீ சொல்லுவ, அப்படி சொல்ல சொல்றான்ல என்று உங்களிடத்தில் அற்புதத்தை தேடுகிறார்களே அவர்களுக்கு பதில் சொல்வீராக. இன்னொரு இடத்துல எல்லாம் கேட்கிறான். காலு லவ்லா உன்சில அலைஹி ஆயத்து மிர் ரப்பிஹி, சூரத்துல் அன்ஆம், அன்ஆம் கால்நடைகள் என்ற அத்தியாயத்தில் 37வது வசனத்துல எல்லாம் சொல்றான். லவ்லா உன்சில அலைஹி ஆயத்து மிர் ரப்பிஹி, இறைவன் புறத்திலிருந்து இவருக்கு ஒரு அற்புதம் வர வேண்டாமா என்று இவர்கள் கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ காதிருன் அலா அன் யுன்ஸில ஆயத்தன், அற்புதத்தை நிகழ்த்த அல்லாஹ்வுக்கு வலிமை இருக்கத்தான் செய்கிறது, அல்லாஹ்வுக்கு வல்லமை இருக்கிறது. வலாக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன், பெரும்பாலானவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு வல்லமை இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுக்கு அந்த வல்லமை இருக்கு என்று நீங்கள் பதில சொல்லிருங்க. உங்ககிட்ட வந்து அற்புதத்தை கேட்டா அல்லாஹ்வுக்கு தான் அந்த வல்லமை இருக்கு, எனக்கு இல்ல, எனக்கு அந்த ஆற்றல் இல்லைன்னு சொல்லிவிடுங்கள் அப்படிங்கிறது பதில் சொல்லி போறான்ல. அப்புறம் சொல்றான் பாருங்க. காலு உம்மிடத்தில் கேட்கிறார்கள். லவ்லா உன்சில அன்கபூத் 50வது வசனம், சிலந்தி என்ற சூறாவுல 50வது வசனத்துல எல்லாம் சொல்றான். லவ்லா உன்சில அலைஹி ஆயாத்து மிர் ரப்பிஹி, அல்லாஹ்விடமிருந்து இவருக்கு அற்புதங்கள் வர வேண்டாமா, இறக்கப்பட வேண்டாமா என்று கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் ஆயாத்து இந்தல்லாஹ், அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றன, உன்னிடத்தில் வர வேண்டாமான்னு கேட்கிறாங்க. நீ என்ன பதில் சொல்லணும்? அற்புதங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றன. இன்னமான நதீர் முபீன், நான் எச்சரிக்கக்கூடியவன் தான், அவ்வளவுதான். அல்லாஹ் ஒருத்தருக்கான எச்சரிக்கை பண்ற, அவ்வளவுதான். அல்லாஹ் பத்தி பயம் காட்டுற வேலை மட்டும்தான் என்னுடைய வேலை. அல்லாஹ்வுடைய டியூட்டியை செய்யற வேலை எனக்கு இல்ல. அல்லாஹ் எதை செய்வானோ அதையே செய்வதற்கு நான் வரவில்லை, அல்லாஹ்வை பற்றி எச்சரிக்கை வந்திருக்கிறேன். இது தெளிவா அறிவிச்சிருக்கிறான் அல்லாஹ். இதுக்கு மேல என்னங்க இருக்கு? இன்னும் கேட்கலாம். சூரத்துல் அன்ஆம் 109வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். வக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம், அவர்கள் சத்தியமிட்டு, முழு சத்தியமிட்டு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? லயின் ஜாஅத்துஹும் ஆயத்துன் லயுமினுன்ன பிஹா, ஒரு அற்புதம் மட்டும் வந்துவிட்டால் இப்பவே ஈமான் கொள்வோம் என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உம்மிடத்தில் வந்து அறுதியிட்டு உறுதியாக சத்தியம் செய்து சொல்கிறார்கள், முகமதே ஒரு அற்புதம் நிகழ்த்தி காட்டுப்பார், இப்பவே நாங்க நம்புறோம், இப்ப உன்னை ஈமான் கொள்றோம் என்று உன்னிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் சொல்றான். குல் நபியை நீ சொல்லிவிடு, இன்னமல் ஆயாத் இந்தல்லாஹ், அற்புதங்கள் அவனிடத்தில் அல்லவா இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் பிறகு ஏண்டது கேட்கிற? நீ சத்தியம் பண்ணா என்ன?